அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இயேசுவை நம்புகிற ஒரு விசுவாசி இயேசு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொண்டால் அந்த விசுவாசியின் வாழ்க்கையிலே தோல்விக்கு இடமே இல்லை. லூக்கா 10:19 பாருங்களேன். இயேசு சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்ப மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, சேதப்படுத்தாதுன்னு சொல்றாரு. அவன் அப்ப மிதிக்கவும் மேற்கொள்ளவும் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். சர்ப்பங்கள் தேள்கள் பாருங்க, நம்ம ஹைட்டு சர்ப்பம் தேள் ஊறுறது இல்லையா, அதுலயே நம்முடைய ரேஞ்ச் நமக்கு தெரியணும். அப்ப இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, அப்ப மிதிக்கத்தக்க அதிகாரத்தை நாம் வைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன, ஒரு ஃபுல் பவரோட நம்ம இருக்கிறோம் என்பது அர்த்தம். பிசாசுக்கு உங்க மேல வல்லமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. உங்களுக்கு தான் பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அவன் இதை நான் புரிந்து கொண்டாலே நம்ம பிசாசுக்கு பயப்பட மாட்டோம், போராட்டங்களுக்கு பயப்பட மாட்டோம், அசுத்தாவிகளுக்கு பயப்பட மாட்டோம், செய்வின பில்லிசுவின இதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை பாருங்க. ஏன்னா சர்ப்பங்களையும் தேள்களையும் விஷமுள்ள காரியங்களின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை மிதித்து போட அதிகாரம் இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அது மாத்திரமில்லை, சத்துருவனுடைய சகல வல்லமையையும், பிசாசுடைய ஒரு வல்லமையும் இல்ல, சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் இருக்கிறது. எனவே பிசாசு என்னை மேற்கொண்டு விட்டான் பிரதர், அது சாட்சியே அல்ல, அது சத்தியமும் அல்ல. அதை நம்பாதீங்க. நீங்க பிசாசின் சகல வல்லமையும் மேற்கொள்வீர்கள், அதுதான் உங்களுடைய அதிகாரம். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அடுத்து போட்டிருக்கு பாருங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நிறைய பேருக்கு எடுத்து தெரியுமா, ஆண்டவருக்குள்ள ரொம்ப வந்துட்டோம் பிரதர், அதுவே இன்னும் பிரச்சனையை கொடுத்துரும். அதனால அப்படி ஒரு ரேஞ்சில் இருந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ தைரியமா போ, ஒன்று சேதப்படுத்தாது. ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பிசாசு உங்களை சேதப்படுத்த இயேசு இடம் கொடுக்க மாட்டார், தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆமென். எனவே சத்துருக்களின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிசாசையும் பிசாசின் கிரியைகளையும் மிதித்து போடும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், தைரியமாய் பயன்படுத்துங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் மேற்கொள்வீர்கள். தேவ நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.